Hi guys, today my name is Mrs. Oh sorry, today I'm speaking only in English. Yeah, I walk English, talk English, jump English, run English. Yeah, because today's English class. Yeah, English la what class? Yeah, grammar topic. Yeah, grammar. Gram means village. Mar village மறைச்சிட்டாங்க. அதாவது கிராமம் போயிடுச்சு, டவுன் வந்துடுச்சு. டவுனில் என்ன பேசுவாங்க? இங்கிலீஷ் பேசுவாங்க. திஸ் இஸ் ஸ்டூபிட் ஸ்டோரியா. கிராமரில் என்ன ஐயா பார்க்க போகிறோம்? ஐயா சொல்லுங்க ஐயா, கிராமரில் என்னங்க ஐயா பார்க்க போகிறோம்? ஆக்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். வாய்ஸ்னால் என்னது? குரல், திருக்குறளாக இருக்கலாம். அது என்னங்க ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு? நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே வாய்ஸு, அதில் வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஓகே, பேசிகிட்டே போகலாம். வேர்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது தான் வாய்ஸா அப்படின்னு நான் சொல்ல. கிராமரில் சொல்லியிருக்கு. 2 விதமான வாய்ஸ் இருக்கான், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மலான ஒரு சென்டென்ஸ் இப்போ சொன்னால், அதாவது நார்மல் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். வேர்ப்னா என்னதுங்க? ஆக்ஷனுங்க. சப்ஜெக்ட்னா என்னதுங்க? டூவர். டூவர்னா யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்களோ. ஓகே, அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்க ஆப்ஜெக்ட்டுங்க. ஆமாங்க, ஓகேங்க. அதான் நார்மலாக சப்ஜெக்ட் வந்து அந்த ஆக்ஷனை செய்வாருங்க, ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுவார். இது நார்மல் சென்டென்ஸ். இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே பேசிவ், ஒரு உதாரணத்துக்கு சுனாமி, டெஸ்ட்ராய்டு. எதுக்கு இவ்வளோ பெருசா? சிம்பிளாக போடும். ஸ்ட்ரீமன், brought the cake. இதில் வேர்வு பார்த்தோம்னா brought, செய்கிறது சப்ஜெக்ட் யார்? ஸ்ரீமன். அதை ரிசீவ் பண்ணுறது என்ன வாங்கினாரு? யார் அது? ஓகேவா? இது கேக். இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது நார்மலான ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. பேசிவ் வாய்ஸ்னால் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வரும், சப்ஜெக்ட் இங்கே வரும், வேர்ப் இங்கே வரும் ஒரு சென்டென்ஸில். அதாவது ஆப்ஜெக்டை முன்னாடி போட்டுருவாங்க. ஐ மீன் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா, ஆப்ஜெக்ட் வந்து அதாவது ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸில் வந்துடுவார், சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற பிளேஸில் வந்துடுவார். அவ்வளோதான், ஸ்வாப் ஆகிடும். திஸ் இஸ் த பேசிவ் வாய்ஸ். இந்த சந்தான காமெடியில் ஒன்று வருமே, தம்பி சொல்லிச்சு கணக்குலன்னா சரியாக இருக்கணும், புரியுதா? அதே அவங்க தம்பி திருப்பி சொல்லுவார், சொல்லிச்சு தம்பி முறையாக இருக்கணும் கணக்கெல்லாம். அதே தாங்க இந்த கதையும். சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப். அதாவது இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறது சப்ஜெக்டாக இருப்பார், சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் இருப்பார். இவ்வளோதான். ஸோ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்பவுமே ரூல் நம்பர் 1 என்ன? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்டாங்கன்னா, ரூல் நம்பர் 1, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, சப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஆப்ஜெக்டும் சப்ஜெக்டும் இப்போ ஸ்வாப் ஆகிருக்கா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸா இல்லை பேசிவ் வாய்ஸா எப்படி கண்டுபிடிக்கலாம்? பார்த்த உடனேனா படிக்கும்போது சில பேருக்கு தெரியும். சின்னதாக ஒரு கீவேர்ட் பை இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சென்டென்ஸில் பை அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸில் இருக்குன்னு அர்த்தம்.
எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவாங்க? ஓகே. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன, அது ரெண்டுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, அது எப்படி பேசிவ் வாய்ஸில் மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டு என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் இங்கே போடணும், வேர்பு இங்கே போடணும், சப்ஜெக்ட் இங்கே போடணும், அவ்வளோதானா? கிடையாது. நடுவில் பேசிவ் சென்டென்ஸுக்கு ஒரே ஃபார்முலா தான், பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். அது என்னன்னு எடுத்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகும். பி ஃபார்ம் ஆஃப் பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ்னு இருங்க, group irregular verbs that describe a state of being rather than an action. அதாவது வேர்ப்னா ஆக்ஷன் சொல்லியிருக்கு, பி வேர்ப்ஸ்னா அது ஆக்ஷனாக இருக்காது, என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லக்கூடிய வேர்ப்ஸ் தான் பி வேர்ப்ஸ். லைக் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹாவ் பீன், ஹாஸ் பீன், வில் பி, டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் த ஃபியூச்சரு. ப்ளஸ்ஸு அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். இதுதான் பேசிவ் வாய்ஸ்க்கான ஃபார்முலாவே. பி வேர்ப் இருக்கணும், ப்ளஸ் வேர்போட பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும் வேர்பு. ஆக்டிவ் வாய்ஸில் இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது, ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் மாதிரி இருக்கும், பட் பேசிவ் வாய்ஸில் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். எக்ஸாம்பிள் வேர் ஆர் யூ? எக்ஸாம்பிள் ஓகே, சிம்பிளாக எதுவுமே இல்லையே. டேவிட் மேடு திஸ் கேக். இப்போ நான் பேசிவ்ல எழுதுறேன், ஃபஸ்ட்டு கேக் எழுதிடணும், அடங்க. ஃபஸ்ட்டு கேக் எழுதிடணும், டேவிட் எழுதிடணும். ஓகேவா? இதானே வேர்பு, இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, மேடு. அப்புறம் பி ஃபார்ம் ஆஃப் திஸ் கேக். அப்படியே சென்டென்ஸாக சொல்லுங்களேன், சென்டென்ஸாக இப்போ திஸ் வந்துச்சு, கேக் வந்துச்சு, மேடு வந்துச்சு, டேவிட் இருந்துச்சு, நடுவில் என்ன வரணும், அந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், அது எங்கே வேர்புக்கு முன்னாடி வரணும். திஸ் கேக் வாஸ் மேடு பை டேவிட். நான் எப்பவுமே சொன்னல, பை கன்ஃபார்மாக இருக்கணும் ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில். இவ்வளோதாங்க பேசிவ் வாய்ஸ். ஓகேவாங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸில் எங்கே சிங்குலர் எங்கே ப்ளூரல் வரணும்னு அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். எப்பவுமே இஸ் வரவே வராது. மோஸ்ட் ஆஃப் தி இஸ் வந்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ் தான். வாஸ் தான் எப்போவுமே பேசிவ் வாய்ஸில் வரணும். ஒரு சென்டென்ஸில் பேசிவ் வாய்ஸ்னால் அதில் எப்போவுமே வாஸ் இருக்கணும், இல்லைன்னா வேர் இருக்கணும். இஸ்ஸும் வைக்க மாட்டாங்க, ஆறு இருக்கும், ஆனால் இஸ் வராது, வரவே வராது, எந்த கேஸ்லையுமே வராது. இப்போ இங்கே சப்ஜெக்ட் பாருங்களேன், டேவிட் யாரு? சாரி, இங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கணும். திஸ் கேக், இங்கே சப்ஜெக்ட் என்னது, சிங்குலர், அதனால இங்கே சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், அதனால இங்கே சிங்குலர் வேர்ப் வரும். சப்போஸ் இங்கே சப்ஜெக்ட் வந்து தீஸ் கேக்ஸ்ன்னு போட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம். தீஸ் கேக்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா இந்த இடத்துல இங்கே என்ன வரும்னா, இங்கேயும் தீஸ் கேக்ஸ் வாஸ் வராது, வேர் வரும். ஏன்னா வேர்னா ப்ளூரலு, வாஸ்னா சிங்குலர். ஓகேவா? ஓகேங்க, இவ்வளோதாங்க பேசிவ் வாய்ஸு. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றிடணும்,
வேர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் எழுதணும், பை கன்ஃபார்ம் வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸில் நீங்கள் பார்க்கணும், அடங்க இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் சிங்குலர் பி வேர்ப் போடணும். ப்ளூரல் ஆச்சுன்னா ப்ளூரலில் பி வேர்ப் போடணும். இஸ் எப்போவுமே வராது. அதுக்கு நீங்கள் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? சில சென்டென்ஸ் இருக்குங்க. என்ன மாதிரி சென்டென்ஸ்னால் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஒரு சென்டென்ஸில் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இர்ரெகுலர் வேர்ப்னா ஆக்ஷன் இல்லாத வேர்ப்ஸ் தான் இர்ரெகுலர். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னால் அதாவது சென்டென்ஸில் வேர்ப் இருக்கும் ஆனால் ஆப்ஜெக்ட் இருக்காது. வேர்ப் இருக்கும் ஆனால் ஆப்ஜெக்ட் இருக்காது ஒரு சென்டென்ஸில். அதுதாங்க இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். உதாரணத்துக்கு ஐ பிளே இன் த பார்க். ஓகேவா? இதில் இதுதான் ஆக்ஷன். ஆனால் ஆக்ஷனை ரிசீவ் பண்ண யாராவது இருக்காங்களா? நோ. அவன் விளையாடினா யார் கூட விளையாடினான்னு சொல்லு, எதை வச்சுட்டு விளையாடினான்னு சொல்லு, சும்மா பார்க்குன்னு தான் போட்டிருக்காங்க. இங்கே வேர்பே காணும், சாரி ஆப்ஜெக்டே காணும். அப்போ இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதோட பேசிவ் வாய்ஸ் இது, அதை பேசிவ் வாய்ஸில் மாற்றவே முடியாது. அது தெரிஞ்சுக்கோங்க. பேசிவ் வாய்ஸில் we cannot change into it. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை நம்மளால் பேசிவ் வாய்ஸில் மாற்றவே முடியாது. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்காது. அவ்வளோதான். பேசிவ் வாய்ஸில் மாற்ற முடியாது. இப்போ ஐ பிளேடு ஃபுட்பால்னா அது ஓகே. ஃபுட்பால் வந்து ஆக்ஷன் ரிசீவ் பண்ணுறது. அவன் விளையாடுனா என்ன விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், ஃபுட்பால் ஆக்ஷன் ரிசீவ் ஆகுது. ஸோ அதை பேசிவ் வாய்ஸில் மாற்ற முடியும். ஆனால் ஐ பிளே இந்த பார்க் வி கான்ட் சேஞ்ச் இட். இது நல்லா யோசிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். இது சும்மா ஓகே. ஆக்டிவ் வாய்ஸில் ஐ, வி, ஹி, ஷி, தே, யூ இந்த வார்த்தையெல்லாம் இருந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸில் ஐ வந்து மீ, வி வந்து அஸ், ஹி ஹிம், பை ஹர், தே வந்து தெம் ஆகிடும், யூ வந்து அப்படியே யூவாக தான் இருக்குங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஐ பிளேட் ஃபுட்பால், அதை பேசிவ் வாய்ஸில் சொன்னோன்னா ஃபுட்பால் வாஸ் பிளேடு பை ஐ அப்படின்னு சொல்லக்கூடாது, பிளேடு பை மீ. ஸோ இதில் சப்ஜெக்ட் இப்படி தான் மாறுமா பேசிவ் வாய்ஸில், அப்படியெல்லாம் தூக்கி எழுதிடக்கூடாது. இவ்வளோதாங்க பேசிவ் வாய்ஸில். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் முன்னாடி ஏற்றிட்டு சப்ஜெக்ட் பின்னாடி ஏற்றதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அதுதான் சப்ஜெக்டாக இருக்கும். இப்போ ஓகேவா? இது வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் எதுங்க, ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் எதுங்க. இஸ்ஸு கண்டிப்பாக வராது. இப்போ ஆர்னா ப்ளூரலு, வாஸ்னா சிங்குலரு, வேர்னா ப்ளூரலு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆர் எங்கே போடணும், வாஸ் எங்கே போடணும், எதாவது இருக்கா? என்னாச்சு? ஓகே. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஓகே. சப்ஜெக்ட் டென்ஸ் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா ஆறு, பாஸ்டில் இருந்துச்சுன்னா அது வேறு. அவ்வளோதான். ஹாவ் பின், ஹேஸ் பின். ஹாவ் பின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா ஹாவ், ஹேஸ். ஹேட் இருந்தாலே பாஸ்ட், ஹேடுனாலே பாஸ்ட், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐ, வி, யூ, தே யூஸ் பண்ணாங்கன்னா ஹாவ், ஹி, ஷி, ஹிட் யூஸ் பண்ணாங்கன்னா ஹேஸ். ஓகே. இது ஹேஸ் பீன் வந்துடும். பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஆர் போடணுமா, இப்போ சிங்குலர்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாஸ் போடணும்ன்ட்டு. ஓகேவா? இது ப்ளூரல்னா ஆர் போடணுமா வாஸ் போடணுமான்னு குழப்பமாக இருக்கும். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ் அந்த டென்ஸ் படிக்கும்போது ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா ஆர் போடுங்க, பாஸ்டில் இருந்துச்சுன்னா வேர் போடுங்க. அதுக்கப்புறம் ஹாவ் பீனா ஹேஸ் பீனா,
ஐ வி யூ தே இதெல்லாம் சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா ஹாவ் பின், ஹீ ஷீ இட் இருந்துச்சுன்னா ஹேஸ் பின். ஹேட் பின் பாஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஓகே, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து நம்ம பேசிவ் வாய்ஸ் மாற்றுறோம்ல, நம்ம அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் போடுறதுனால அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடாது. இப்போ ஆக்டிவ் வாய்ஸோட சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் தான் பேசிவ் வாய்ஸோட டென்ஸும் இருக்கும். டென்ஸ் எப்போவுமே மாறாது. உதாரணத்துக்கு அது படிக்கும் போது தான் அப்படி இருக்கும் தவிர, பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து நான் சொல்கிறேனே, ஐ லுக் ஆஃப்டர் மை பெட்ஸ். இப்படி இருக்கா? இதை நான் இப்போ இதில் எழுதுறேன். மை பெட்ஸ் முன்னாடி போட்டுருவோம், ஏன்னா அதான ஆப்ஜெக்ட்டு. ஐயே வந்து மீக்கு முன்னாடி பை. இதுதானே பாஸ்ட்ல எதுனா லுக்டு ஆஃப்டர். பெட்ஸா அப்போ என்ன வரணும்? ப்ளூரலில் வரணும். ப்ளூரலில் ஆறா வேறா? ஐ லுக் ஆஃப்டர் மை பெட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அப்போ ஆறு. மை பெட்ஸ் ஆர் லுக்டு ஆஃப்டர் பை மீ. பார்த்தீங்களா, இது ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பாஸ்ட் டென்ஸ் கிடையாது. அதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த நோட்டீஸ் பாயிண்ட் ஆஃப் த நோட்டபிள் பாயிண்ட். ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஓகே, டன். இப்போ வேறு ஏதாவது மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். The last and final one is இது 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 கொஞ்சம் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட். கொஷின் ஏரியா இதுதான். சப்போஸ் ஆக்டிவ் வாய்ஸே ஒரு கொஷினாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், WH வேர்ட்ஸ் வச்சு வர மாதிரி, ஹாவ் யூ சர்வ்டு டின்னர். இந்த இடத்துல கொஷின் இது பின்னாடி போகுமானா போகாதுங்க. இந்த WH வேர்டு அங்கே ஃப்ரண்ட்லேயே தாங்க இருக்கும். எப்போவுமே ஃப்ரண்ட்டில் தான், பேக்கில் போகவே போகாது. யூ சர்வ்டு டின்னர் இதில் தாங்க இப்போ தான் வருது. டின்னரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வரணும். யூ தான், மாறவே மாறாது. சர்வ்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்குது. ஹாவ் டின்னர் பீன் சேவ்டு பை யூ. இந்த அளவுக்குலாம் நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்காக தாங்க இவ்வளோ இது சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் எப்பவுமே கொடுப்பாங்க. ஹேவ் வந்து லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கட் ஆகிடும். அதான் சொல்கிறேன், எப்போவுமே அந்த WH ஃப்ரண்ட்லேயே மட்டும்தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ வாட் ஷால் வி ஈட் நவ். ஓகேவா? வாட் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் தான் வரும். வி இப்படி எதெல்லாம் அஸ், பை அஸ். அப்புறம் வேர்ப் எப்படி? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்ன யூஸ் பண்ணுறாங்க? வில் பி யூஸ் பண்ணுறாங்களா? அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? வில் பி யூஸ் பண்ணணும். வாட் வில் பி ஈட்டன் பை எஸ் நவ். ஓகேவா? வாட் வில் பி ஈட்டன் பை எஸ் நவ். நம்ம அவ்வளோதாங்க. வாட் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இங்கே சப்ஜெக்ட்னது வி, பாசிவ் வாய்ஸில் வி அஸ் பின்னாடி போட்டாச்சு. பை எப்பவுமே வரணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஈட்டுக்கு என்னது? ஈட்டன். ஈட், ஏட், ஈட்டன். ஈட்டு பாஸ்ட் டென்ஸ் தான். ஏட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஈட்டன்.
ஓகேவா? இந்த குட், பெட்டர், பெஸ்ட்டுன்னுவாங்கல்ல அந்த மாதிரி. அது வந்து அது வேற, அது வேற. ஈட், ஏட், ஈட்டன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், நீங்கள் பாஸ்ட்னு நினச்சிடக்கூடாது. அப்புறம் பி ஃபார்ம் ஆஃப் வில் பி வரும் ஃபியூச்சர் டென்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸுக்கு வில் பி. இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். நான் அதனால தான் இந்த இந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். ஓகே, எப்பவுமே அந்த டபிள்யூஹெச்ஓடு மாறவே மாறாது, அங்கேயே தான் இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா மாடல்ஸ். மாடல்ஸ் அது என்னங்க மாடல்ஸ்? நானே ஒரு மாடல் தான். மாடல்ஸ் எப்படின்னா இந்த மே, கேன், மஸ்ட்டு, வேற என்ன, ஷாலு, ஷாலு, ஷுட்டு, குட்டு, வுட்டு, இந்த மாதிரி இருக்கும்ல. வில்லு, ஷாலு, இது எல்லாமே மாடல்ஸுங்க. இந்த இந்த இதில் சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ எப்படி மாற்றணும்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி மாடல்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, பாருங்க போல் ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட் மாறியாச்சா. மாடல், அந்த மாடல் இருக்கணும், பி போடணும், வேர்போட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ், அவ்வளோதாங்க. அந்த மாடலு நடுவில், மாடலுக்கும் வேர்புக்கு நடுவில் பி மட்டும் போட்டால் போதுங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். எக்ஸாம்பிள் XYZ college may publish result today. மாடல் இதுங்க, வேர்ப் இதுங்க. ஓகேவா? இவங்க ஆப்ஜெக்ட்டுங்க, இவங்க சப்ஜெக்ட்டுங்க. இப்போ அப்படியே எதை பார்ப்பேன், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிடுவோம், காலேஜ் எழுதிடுவோம், சப்ஜெக்ட் இங்கே எழுதிடுவோம். மாடல் என்னது, ரிசல்ட்ஸ். மே, நடுவில் என்ன போட சொன்னேன், பி போட சொன்னேன். வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பப்ளிஷ்ட். ரிசல்ட்ஸ் மே பி பப்ளிஷ்ட் பை, பை போடணும், சப்ஜெக்ட் பை காலேஜ் டுடே. அவ்வளோதான். இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. மாடல்ஸ் வந்தால் இவ்வளோதாங்க. அந்த மாடலு நடுவில் பி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸ், அவ்வளோதான். பி யூஸ் பண்ணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. வேற அவ்வளோதான். இப்போ கொஷின் பேப்பர் எப்படி டேக்கிள் பண்ணணும், காமெடியா கொஷின் பேப்பர் டேக்கிள் பண்ண. ஐ வில் டெல் யூ கைஸ், ஐ வில் டெல் யூ தட் சீக்ரெட் மந்த்ரா. கம் ஆன். Okay, this is a recent VAO question paper. அந்த ஒருக்கா ஓகே. ஃபஸ்ட்டு இது ஆக்டிவாக பாசிவான்னு சொல்லல, பை கொடுத்துருக்கு, அப்போ இது பாசிவ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? சப்ஜெக்ட் என்ன இதில் இருக்குது, சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரலா. அப்போ என்னென்னா என்ன வரும், ஹேஸ் பீன், ஹேவ் பீன் தான் வரும். ஹேஸ் ப்ளூரல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? இவன் பார் ஆஸ்கிங் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்கான், அப்போ இது வராது. ஹேஸ், ஹேவ், த ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, ஓகே, அப்போ இது வராது. ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கான், அப்போ ப்ளூரலில் வரணும். ப்ளூரல்னால் ஆர், ப்ளூரல்னால் என்னது, ஆர் வரணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக. பி ஃபார்ம் ஆஃப் வேர்பில் நல்லா பாருங்களேன், ஹேஸ் பீன், ஹேவ் பீன் தான் வரும். ஹேஸ் தனியாக, ஹேவ் தனியெல்லாம் வராது. ஹேஸ் பீன், ஹேவ் பீன் தான் வரும். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஹேஸ் ஆஸ்க்டு வராது, ஹேவ் ஆஸ்க்டு வராது. கேஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்கான், அப்போ இதுவும் வராது. அப்போ இதுதான் ஆன்சர்.
the students are asked. ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் பார்த்தீங்களா. the teacher dash the students லை. இது ஆக்டிவ் வாய்ஸில் தாங்க இருக்குது, ஏன்னா பையே காணுங்க, பை இல்லை. ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் ஓகேவா. அப்போ பேசிவ் வாய்ஸில் ஹேஸ் பீன் வந்திருக்குது, தப்பு. வாஸ் வந்திருக்கு, அதுவும் பேசிவ் வாய்ஸ், தப்பு. த டீச்சர் இஸ் பனிஷ்ட். இது பாருங்க, த டீச்சர் இஸ் பனிஷ்டாம். டீச்சர் யாராவது பனிஷ் பண்ணுவாங்களா? அப்போ இது கிராமட்டிக் காமன் சென்ஸ் படி இது கிடையாது. அப்போ இதுதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட், the inmates of the juvenile by their by போட்டிருக்கு passive voice. ஓகேவா. inmates of the juvenile அப்பனா plural 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 plural. வாஸ் போட்டிருக்கான், வாஸ்னா சிங்குலருக்கு, அப்போ இது வராது. have been வரணும், இல்லை has been வரணும், அப்போ இதுவும் தப்பு. the inmates of the juvenile home were not treating well, அப்படி வர were not being treated, past tense. ஓகேவா. அப்போ இதுதான் கரெக்ட், பிபிஏ. இவ்வளோதாங்க, வெரி வெரி சிம்பிள் ஆஃப் த இந்தியாங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். டிடி கொஸ்டின் பேப்பர். ஃபோர் ஆப்ஷன் அந்த ஒரு பேசிவ். இதில் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, பேசிவ் ஃபார்மில் தான் கேட்குறாங்களாம். த டாக் பைட் பை த மேன். அப்போ டாகு மேன், டாக் பைட் த மேன். ஓகே, இவர் தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் பின்னாடி வரணும். இங்கே பாருங்கள், மேன் பின்னாடி வந்திருக்கு, இங்கேயும் மேன் பின்னாடி வந்திருக்கு, மேன் முன்னாடி தான் வரணும். த டாக் இஸ் பைட்டன் பை த டாக். எப்போவுமே இஸ் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன், வாஸ் தான் வரும். ஏன்னா பி ஃபார்ம் ஆஃப் வேர்பில் பாருங்களேன், இஸ் எப்பவுமே வராது. ஹீ ஷி இட் கேசஸில் மட்டும்தான் இஸ் வரும். எப்பவுமே கொஷின் பேப்பரில் இஸ் வச்சியே எப்பவுமே வராதுங்க. ஓகேவா. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வராது, மேன் வராது, வாஸ் பிட்டன் பை த டாக், இதுதான் கரெக்ட். ஏன்னா சிங்குலரில் மேன் சிங்குலர். அடுத்தது பாருங்களேன், ஹீ கில்ட் ஏ டைகர். அப்போ என்ன வரணும், ஹீ பின்னாடி வரணும், டைகர் முன்னாடி வரணும். இதில் எல்லாமே டைகர் முன்னாடியே தான் இருக்குது. ஹிம், ஹீ வந்து ஹிம் ஆகிடும், கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஓகேவா. பை 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 எல்லாத்துலேயுமே பை இருக்கணும், இதில் ஒருத்தன் பை கிடையாது, அப்போ இவனை எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா. ஏ டைகர், டைகர் வந்து என்னது, சிங்குலர். ஓகேவா. இஸ் வராதுன்னு சொல்லிட்டேன், அப்போ இது கிடையாது. ஏ டைகர் வாஸ் கில்டு பை ஹிம். ஏ டைகர் வாஸ் கில்டா by him. Okay, a tiger has been killed by him. Done. இப்போதான் நம்ம யோசிக்கிறோம். A tiger was killed by him, a tiger has been killed by him. A tiger was killed by him தான் நான் நினைக்கிறேன். has been எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, he she it, he she it கேசஸில் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல has been எதுவுமே வரல, he யூஸ் பண்ணி been by him, he she it இல்லவே இல்லை, அப்போ has been வராது. A tiger was killed by him தான். ஓகே. someone has picked my pocket. பாக்கெட் முன்னாடி வரணும், someone has picked my pocket. someone அது கிராமட்டிக்கலாக பின்னாடி போட்டால் தப்பாக வந்துடும், அதனால எல்லா ஆப்ஷன்லையுமே someone கிடையாது. ஓகே, குட். my pocket has picked my pocket. have been is வராதுங்க, எலிமினேட் பண்ணியாச்சு. has been, have been, had been. someone have been picked my pocket, someone has been picked
someone has the word my pocket has been picked, have been picked, had been picked. இது வந்து சொல்லும் போதே பாருங்களேன், picked past tense. past tenseனா என்ன வரணும், had been வரணும், be form. பாருங்களேன், past tenseல had been மட்டும்தான். ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு இஸ் வராது, ஹேஸ் வராது, ஹேவ் வராது, இவன் தான் வருவான். மை பாக்கெட் ஹேட் பின் பிக்டு. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த ஒஸ்ட். ப்ரிப்பேர்டு யுவர் செல்ஃப் ஃபார் த, இது அப்புறமா வருவோம். இதை பாருங்க, ஹூ சென்ட் திஸ் லெட்டர். ஹூ எப்பவுமே ஃப்ரண்ட்ல தாங்க வரணும். பை ஹூம் ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணுங்க. ஹூ சென்ட் திஸ் லெட்டர், பை ஹூம் திஸ் லெட்டர். ஓகே, கரெக்டாக ஃப்ரண்ட், திஸ் லெட்டர் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இஸ் வரையும் பை ஹூம் வாஸ் திஸ் லெட்டர் சென்ட், இஸ் வராது, வாஸ், இது ஒன்று தான். ஓகே, டன், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த ஒஸ்ட், இது நம்ம பேசிக் இங்கிலீஷ் படிக்கிற நாலேஜ் இருந்தாலே போதும். த ஒர்க் இஸ் ப்ரிப்பேர் பை யூ, ஒஸ்ட்டு நான்சென்ஸ் மீனிங் வருது. ப்ரிப்பேர் த ஒஸ்ட் பை யுவர் செல்ஃப், இதுவும் கிடையாது. யூ ப்ரிப்பேர்ட் ஃபார், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஒஸ்ட், இதுதான் கரெக்ட். ஓகேவா? நான் சொல்கிறது டவுட் இருந்துச்சுன்னா சாட் ஜிபிடியை கேட்டு பாருங்கள். நான் என்ன சொன்னேன், இதுக்கு வந்து டி சொன்னேன், ஏ சொன்னேன், இதுக்கு சி, a tiger was killed by him, இதுக்கு டி, the man was bitten by the dog, ADDAC, ADDAC, ஏவா, ADDAC. இதே ஆப்ஷன் சாட் ஜிபிடி கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணுங்க. காப்பி பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ டு சாட் ஜிபிடி. ADBAC, my pocket has been picked. நான் was been pickedன்ட்டேன். ADD has been picked. ADDAB had been வராது, has. இங்கே ஹேஸ் இருக்கு, அப்போ இங்கே ஹேஸ் தான் வரணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இது ஒன்று தான் தப்பு, மற்றதெல்லாம் கரெக்ட் பாருங்கள். ADDC, ADDAC, ப்ரிப்பேர்ட், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஒஸ்ட் தானே சொன்னேன் நான். சரி, ADDAC, ஆமாம், ஆமாம், ADAC கரெக்ட். ஓகே, அவ்வளோதாங்க ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இத்துடன் இந்த கிராமர் டாபிக்லேருந்து நான் விடை பெறுகிறேன். தேங்க்யூ எமிலி, பை எமிலி ஹஸ்பண்ட்.